மாயமாலமும் எந்தன் மாய வாழ்க்கையும், மாயமாலமும் எந்தன் மாய வாழ்க்கையும், எந்தன் அந்தரங்கமும் ஆசாபாசமும் அருவருப்பானது. எந்தன் இயேசு ராஜனே, உந்தன் பாதம் வந்தேனே. எந்தன் பாவக்கரையாவும் ஜீவரத்தம் கொண்டு கழுவி வாசிக்கவோ. வானாதி வானங்கள் இல்லையோ, பூமியில் மாளிகை இல்லையோ, பின்ன ஏன் தெரிந்தீ ஏழையன் உள்ளத்தை. பாவக்கரையாவும் ஜீவரத்தம் கொண்டு கழுவி வாசிக்கவோ. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 30 வரை. தியானத்திற்கான தலைப்பு சிந்தனையில் உருவாகும் பாவம். தன் மனதிலே சிந்தித்து கொண்டிருந்தான். 1 ராஜாக்கள் 12:27. தெளிவான எச்சரிப்பை பெற்றிருந்தாலும் அதற்கு கீழ்ப்படிந்து நடப்பது ஏனோ அன்றும் இன்றும் மனிதனுக்கு கடினமாகவே இருக்கிறது. வழிநடத்துதல், எச்சரிப்பு யாவையும் தேவன் தெளிவாக கொடுத்திருந்தும் தங்கள் சொந்த வழிகளை தெரிந்து கொண்டு தேவ கோபத்துக்கு ஆளான பல ராஜாக்களின் உதாரணங்களை பரிசுத்த வேதாகமம் தந்திருக்கிறது. தேவனுடைய விருப்பத்தை செய்ய முடியாதபடி மனக்கடினமும் சுயநலமுமே இவர்களின் கீழ்ப்படியாமையின் முக்கிய காரணமாக இருக்கிறதை நாம் காணலாம். இஸ்ரவேலின் 10 கோத்திரங்கள் எரோபியாமின் பக்கம் இருந்தது. தன்னோடு சேர்ந்து வந்த இந்த மக்களை அன்புடன் ஆள வேண்டும் என்றில்லாமல் எப்படியாவது இவர்களை தக்க வைக்க வேண்டும் என்றே அவன் வைராக்கியம் கொண்டான். அகியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையாக தனக்கு கூறியதை இவன் மறந்தானா? சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகளையும் இவன் மறந்தானா? இந்த 10 கோத்திரங்களையும் தனக்கு தந்தவரும் அவர்களுக்கு தன்னை ராஜாவாக்கியவரும் கர்த்தரே என்பதையும் இவன் மறந்தானா? ஏனெனில் தனக்கு ராஜ்யத்தை தந்தவரே அதை நடத்த பலனும் தருவார் என்று நம்ப அவன் மறந்துவிட்டான். நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று தனக்கு சுதந்திரம் கொடுத்தவரை இவன் மறந்தான். அதனால்தானோ தன்னை நம்பி வந்தவர்களை குறைவின்றி நடத்துவது எப்படி என்பதை மறந்து ராஜ்யம் திரும்பவும் தன் கைவிட்டு போய் தாவீதின் வம்சம் வசமாய் திரும்பக்கூடாதே என்பதுதான் அவனுடைய தற்போதைய பிரச்சனையாக இருந்தது. இதை குறித்தே அவன் சிந்தித்து கொண்டிருக்க ஆரம்பித்து விட்டான். அன்பானவர்களே, பாவம் அநேகமாக திடீரென முளைத்தெழுவதில்லை. அதன் ஆரம்பமே மனிதனின் சிந்தனை கூடமாகிய மூளைதானே. மூளை யோசிக்க, அது சிந்தையில் பதிய, மூளை சரீரத்திற்கு கட்டளை கொடுக்க செயல்முறை ஆரம்பிக்கிறது. இதில் இருதயத்தின் மனசாட்சியின் பங்களிப்பு எங்கே? தேவ ஆவியானவருடன் இணைந்திருந்தால் சிந்தனைகள் ஒருபோதும் தப்பாகி போகாது. ஆம், நம்மை அழைத்தவர் கர்த்தர் என்றால் அவரே நடத்துவார் என்று நம்ப வேண்டும். அங்கே சுய சிந்தனையும் சுய சித்தமும் நுழையுமானால் ஆண்டவருக்கு அங்கே வேலை என்ன? பின்னர் வாழ்வு நிச்சயம் தடுமாறி போய்விடும். ஆகவே சிந்தனை செயலாக மாறும் முன்னர் நமது இருதயம் தேவனை நோக்கி பார்க்கட்டும். ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, எங்கள் சிந்தனைகளில் யோசனைகளில் பாவம் ஆட்கொள்ளாதபடி உம்மையே எப்போதும் எங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்க கிருபை தாரும். ஆமேன்.